வணக்கம் மக்களே. இன்றைக்கான பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க டீகோடர் இருக்குது, அதே மாதிரி ப்ரோலாஜிக் இருக்குது. இது ரெண்டுடைய அதாவது வந்து ட்ரூத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். டீகோடர் 5.1 விசஸ் ப்ரோலாஜிக் 5.1 ஓகேங்களா. இதை பற்றி தான் இன்றைக்கான பதிவில் முழுக்க பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. அதேமாதிரி நம்ம எல்லோரும் 5.1 சிஸ்டமில் யூஸ் பண்ணுவோம். ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னீஷியன் ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு தராங்க அப்படின்னா டீகோடர் இருக்கும், ப்ளஸ் வந்து ப்ரோலாஜிக் இருக்கும். நிறைய பேர் அந்த கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா வரும் ஓகேங்களா. அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது டைரக்ட் 5.1 அப்படிங்கிறது ஏஆர்சி மூலயமா, ஆப்டிக்கல் மூலயமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்டுக்கு டீகோடிங் போர்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஐசி மூலிமா வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரித்து தந்துடும் ஓகேங்களா. ஒரிஜினல் ட்ராக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரித்து தந்துடும். பட் ஆனால் ப்ரோலாஜிக் அப்படிங்கிறதுல நம்ம இன்புட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் மட்டும் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தருவோம். அந்த லெஃப்ட் ரைட்டும் ஓகேங்களா மொபைலில் இல்லை லேப்டாப்பில் வர பின்னு போட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்து தருவோம். அது பண்ணலாம், இல்லைனா யூஎஸ்பி மோடு ஓகேங்களா. இதுலேருந்து லெஃப்ட் ரைட் மட்டும் தருவோம். அது 5.1 பிரித்து தரும் ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, இப்போ நம்ம டீகோடர் 5.1னா என்ன ஓகேங்களா, அதே மாதிரி ப்ரோலாஜிக் 5.1னா என்ன அப்படிங்கிறத பற்றி முழுக்க பார்த்தோம். அதேமாதிரி ரெண்டுலேயும் சரௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரும். பட் ரெண்டும் சேம் இல்லை ஓகேங்களா. இது ஒரு கான்செப்ட்டு. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். அதே மாதிரி எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ராங் செட்டப் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, கரெக்டாக பண்ணுவீங்க. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீகோடிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5.1 பேசிக்ஸ் பற்றி பார்த்துடலாம் ஓகேங்களா. டீகோடர்னால் என்ன அப்படின்னா ஓகேங்களா, என்கோடரோட ஆடியோ சிக்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீகோடு பண்ணும் ஓகேங்களா. அது அந்த பண்ணுற சிஸ்டம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட டீகோடராக வந்து பார்த்தோம் அப்படின்னா 5.1 டீகோடர், 7.1 டீகோடர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போது இதில் எக்ஸாம்பிள் ஃபார்மட் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்மக்கிட்ட டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் டிடிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரும் ஓகேங்களா. ஒரிஜினல் ட்ராக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய டீகோடிங் போர்டில் பிரியும் ஓகேங்களா, கண்டிப்பாக பிரியும். டிடிஎஸ்ஸு டால்பி டிஜிட்டல் ஓகேங்களா, இந்த கான்செப்டில் பிரியும். இது டெவலப் பண்ணது யார் அப்படின்னா கண்டிப்பாக டால்பி லெபார்ட்ரிஸ் தான் ஓகேங்களா. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, இப்போ மூவியில் ஆல்ரெடி 6 சேனல் ஆடியோ இருக்கும் ஓகேங்களா. டீகோடரை அதை செப்பரேட் பண்ணும் ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. நம்ம ஒரிஜினல் ட்ராக்கு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது, இல்லை சிடி, டிவிடி இந்த மாதிரி நிறைய கேஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதில் இருக்க ஆடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஆடியோ வந்து வந்துடும் ஓகேங்களா. 5.1 அப்படிங்கும்போது 6 சேனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கும். அந்த ஆடியோவை நம்மளால் கேட்கணும் அப்படின்னா இந்த டீகோடிங் சிஸ்டமத்தால் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரித்து தர முடியும் ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. டீகோடர் தான் வந்து செப்பரேட் பண்ணி தரும் ஓகேங்களா. இப்போது சேனல் அவுட்புட் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சப் ஊஃபர். ஈச் ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரிஜினல் சிக்னலை வந்து செப்பரேட் பண்ணணும். அதனுடைய செப்பரேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது செட்டப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவியினுடைய ஆப்டிக்கல் ஓகேங்களா, ஆப்டிக்கல் அவுட்புட்டு டிவியினுடையது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டீகோடர் போர்டு, அடுத்து பவர் ஆம்ப்ளிஃபையர், அடுத்து வந்து பார்த்தோம்னா 5.1 ஸ்பீக்கர் ஓகேங்களா. இப்போது அவெஞ்சர் எண்டு கேம்லலாம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து 5.1ங்கிறது ஒரிஜினல் ட்ராக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிக்க முடியும். அதில் எல்லாமே ஒரிஜினல் 5.1 வந்துடும் ஓகேங்களா. டைலாக் வந்து சென்டரில் ஷார்ப்பாக வரும், பேக்ரவுண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரௌண்டில் கிளியராக அடிக்கும். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கும்போது பேஸ் எல்லாமே வந்து ஹெவியாக வரும். சீன்ஸில் ஹெலிகாப்டர் வரும்போது இந்த மாதிரி சவுண்டு பேக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி ஃப்ரண்ட்டுக்கு வரும் ஓகேங்களா. இதுதான் ஒரிஜினல் ரியல் சரௌண்டு. அந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு ஓகேங்களா. அப்போது நம்மளால் ஒரிஜினல் 5.1 ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டீகோடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும். டிடிஎஸ் டெமோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா அதனுடைய கிளாரிட்டி நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். சேனல் செப்ரேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். டால்பி டிஜிட்டலோட டால்பி டிடிஎஸ்ங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. கிளாரிட்டி நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். டீகோடர் இருந்தால் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5.1 மூவியை கண்டிப்பாக நம்ம அதை வந்து ஹியரபுளாக ஆக்கணும் அப்படின்னா நம்மளால் உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக 5.1 டீகோடர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். சரி, ஓகே.
டீகோடிங் பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. இது எப்படி அவுட் எடுத்துகிட்டு வரும் அப்படின்னா, டீகோடிங் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வால்யூம் கண்ட்ரோல் அடித்து அதுலேருந்து பவர் ஆம்ப் கொடுத்துடலாம். இல்லை அப்படிங்கும்போது டீகோடிங்கில் வந்து கெய்னர் போர்டு. ஓகேங்களா. இந்த மாதிரி ஐசி போட்ட கெய்னர் போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டு கொடுத்தோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே. நம்ம ப்ரோலாஜிக் பற்றி வரலாம். ஓகேங்களா. ப்ரோலாஜிக் அப்படின்னா ப்ரோலாஜிக்கோடைய பேசிக் பற்றி பார்க்கலாம். அதாவது வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 2 சேனல் ஆடியோவை வந்து பார்த்தோம் அப்படின்னா 5.1 மாதிரி கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட் பேசிக்கு. ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம டீகோடர் வந்து ஒரிஜினல் படம் மாதிரி பார்க்க முடியும். ப்ரோலாஜிக் அப்படிங்கிறது எடிட்டட் வெர்ஷன். ஓகேங்களா. எடிட்டட் வெர்ஷனில் நம்ம பார்க்குற மாதிரி ஃபீல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எடுக்க முடியும். ஓகேங்களா. இப்போது யூடியூப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரியோ வீடியோ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளே ஆகும். ஓகேங்களா. ப்ரோலாஜிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நம்ம டீகோடர்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிஎம்மில் வேலை செய்யும். ஓகேங்களா. பிசிஎம் கான்செப்டில் வேலை செய்யும். அது ஒரிஜினல் ட்ராக் வராது. ஓகேங்களா. ஒரிஜினல் ட்ராக் அப்படின்னா டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் தான் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் செப்பரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கும். பிசிஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஸ்டீரியோ டு 5.1 அந்த மாதிரி கான்செப்டில் வேலை செய்யும். ஓகேங்களா. வாய்ஸுக்கு சென்டர் போயிடும். அதேமாதிரி மியூசிக் ஸ்ப்ரெட் ஆகும். சரவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் சூப்பராக இருக்கும். பட் கம்பேர் பண்ணும்போது ரியல் இல்லைன்னு புரியும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையர் இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது டீகோடிங் ஆப்ஷன்லேயே போகாத ப்ரோலாஜிக் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆளுங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இதே பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது கேட்கும்போது கண்டிப்பாக வந்து இது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா ரியலாக வந்துடும். ஓகேங்களா. இது ஒரு கான்செப்ட்டு. ஸோ சாங்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கரில் சென்ட்ரலிங் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துடும். ஓகேங்களா. இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஸ்ப்ளிட் ஆகும். பட் நேச்சுரல் ஃபீல் இருக்காது நம்ம ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணும்போது. பட் அதில் கிடைக்கும். ஓகேங்களா. சைடு பை சைடு அதனுடைய கம்பேரிசன் அப்படிங்கும்போது டீகோடர் 5.1 அப்படிங்கிறது ஒரு ட்ரூவான சரவுண்டு கிடைக்கும். ப்ளஸ் பர்ஃபெக்ஷனான ஒரு சேனல் செப்பரேஷன் கிடைக்கும். சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சேனல் செப்பரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரோலாஜிக் அப்படிங்கும்போது எல்லா கண்டென்ட்டுக்குமே வேலை செய்யும். நம்முடைய ப்ரோலாஜிக் அப்படிங்கிறது எல்லா கண்டென்ட்டுக்குமே வேலை செய்யும். பட் ஆனால் நம்ம இன்புட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரியோவில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸ்டீரியோ கொடுத்தா தான் 5.1 வர மாதிரி. பட் இதில் அப்படிங்கும்போது நம்ம இன்புட்டே 5.1 கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அந்த இன்புட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்பரேஷன் பண்ணி தரதுக்கு அதனுடைய வேலை. ஓகேங்களா. இதனுடைய இது அக்யூரேட்டாக இருக்காது. ஃபேக் சரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி ப்ரோலாஜிக் அப்படிங்கும்போது ஒரு அட்ஜஸ்டட் சவுண்டு அப்படின்னு சொல்லலாம். டீகோடர் அப்படிங்கிறது ஒரு ரியல் சவுண்ட் அந்த மாதிரி கான்செப்டில். ஓகேங்களா. மூவி லவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது டீகோடர் கம்பல்சரி வேணும். அதே மாதிரி நார்மல் யூஸருக்கு ப்ரோலாஜிக் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஓகே. ஓகேங்களா. பட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா டீகோடர் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் டீகோடரான ஒரு அவனுடைய ஆடியோ டெஸ்டிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா கஸ்டமர் வந்து பார்சல் போட்டிருப்பாங்க. அதனுடைய பார்சலை வந்து பார்த்தோம் அப்படின்னா 5.2 வந்து ரெடி பண்ணணும். அவங்க கொடுத்த பொருளை நம்ம எதை யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி தர போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சதை. அதே மாதிரி தப்பாக எதாவது சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருந்துச்சி நான் சொல்கிற தப்பு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம்.